ஹை கைஸ், நான் தான் உங்க இன்ஜினியர் கபிராஜ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, லோக்கல் பாடியில டிமாண்ட் ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம், பிளான் அப்ரூவலுக்கு எப்படி பேமெண்ட் கட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சிங்கிள் விண்டோ வெப்சைட்டுக்காக நாங்க டிராயிங் ஒர்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துட்டுருக்கோம். ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் எல்லாமே டவுன் பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து அண்ட் டிடிசிபி கார்ப்பரேஷன் ஆல் ஓவர் டிராயிங் ஒர்க்ஸ வந்து சிங்கிள் விண்டோவுக்கு ஒர்க் பண்ணி குடுத்துட்டுருக்கோம். வேணுங்கிறவங்க என்னோட கான்டாக்ட் நம்பர ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்ல பின் பண்றேன். கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. நான் ஃபேர் ப்ரைஸ்ல பண்ணி குடுத்துட்டுருக்கேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப டிமாண்ட் எப்படி கட்டுறதுன்னு பார்த்தரலாம். பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்கு இல்லைங்களா? பில்டிங் பிளான் அப்ரூவல் அத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம எந்த டிராயிங்க்கு அப்ரூவல் ஆன டிராயிங்க்கு டிமாண்ட் ஜெனரேட் ஆனதுக்கு பே பண்ண போறோமோ, அதுல வந்து இந்த ஃபார்வர்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத நாம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி பேஜ் லோட் ஆகும். வெப்சைட்டோட ஸ்பீட பொறுத்து தான் அது. சர்வரோட ஸ்பீட பொறுத்து தான் அந்த பேஜ் லோட் ஆகுறது எல்லாமே. ஓகே, இதுக்கு லோட் ஆயிடுச்சு. இந்த டிராயிங்க்கு பார்த்தோம்னா 60,267 வந்து டிமாண்ட் ஃபீஸா வந்திருக்கு. ஸோ நான் மேக் பேமெண்ட் குடுக்குறேன். பேமெண்ட் கேட்வே இதுக்கு வந்து ஓகே குடுத்துக்கங்க. மேக் பேமெண்ட் குடுத்துடலாம். ஓகேங்களா? இதுல வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல நம்ம வந்து கிரெடிட் கார்ட் மூலமா பே பண்றதுன்னா, கிரெடிட் கார்டுக்கு உண்டான 16 டிஜிட் நம்பர் போட்டு, அதனோட சிவிவி, எக்ஸ்பைரி டேட்டு, யாரோட பேர்ல இருக்கு, பேங்க் நேம் என்னன்னு குடுத்து, பே நவ் குடுத்தோம்னா, நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜ் போகும். ஓடிபி வரும். என்டர் பண்ணா பேமெண்ட் கட்டிக்கலாம். தென் டெபிட் கார்டும் அதே மாரி தான். டெபிட் கார்டோட நம்பரு, எக்ஸ்பைரி மந்த் அண்ட் இயர போட்டுட்டு, சிவிவி போட்டு, மத்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி பே நவ் குடுத்தா போதும். சேம் அதே தான் வரும். தென் ஓடிபி வரும். தென் நீங்க பே பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் நெட் பேங்கிங்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க்க செலக்ட் பண்ணிட்டு, அதில யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேட்கும். அத என்ட்ரி பண்ணி நீங்க பே பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தா, பே யூசிங் யுபிஐ ஐடி பை விபிஎன் இருக்கும். இது வந்து ஆக்சுவலா எப்படின்னா, ஜிபேல ரைட் சைடு கார்னர் இது பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம கியூஆர் கோடு ஸ்கேனர் இருக்கும் இல்லையா? கியூஆர் கோடு நம்மளோட கியூஆர் கோடு இருக்கும். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அந்த யுபிஐ ஐடி இருக்கும். அந்த யுபிஐ ஐடிய வந்து என்ட்ரி பண்ணிட்டு, ஃபுல்லா ஓகே ஆக்சஸ் அட் ஒய்பிஎல் அந்த மாரி இருக்கும். என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க நேம் ஜிபேல என்ன நேம் குடுத்துருக்கீங்களோ, அந்த நேம் வரும். தென் நெக்ஸ்ட் பே நவ் குடுத்தீங்கன்னா, ஆ ஸ்க்ரீன் கொஞ்சம் லோட் ஆகும். டைமர் ஒண்ணு ஓடும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிபேல வந்து அந்த இது காட்ட ஆரம்பிச்சுரும். இந்த மாரி அ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ்லருந்து இவ்வளோ பேமெண்ட் 60,267னா அந்த பேமெண்ட்ட காட்டும். தென் அதில வந்து நீங்க பே பண்ணி யுபிஐ பின்ன செட் செட் பண்ணி வச்சிருக்க பின்ன என்ட்ரி பண்ணி, பே நவ் குடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆயிரும். ஒரு 10 டூ 20 செகண்ட்ஸ் ஆர் 30 செகண்ட்ஸ் டூ 2 மினிட்ஸ் நீங்க வந்து வெயிட் பண்ணீங்கன்னா, பேஜ் ரீலோட் ஆகும். ரீலோட் ஆனதுக்கப்புறம் நீங்க பணம் கட்டுனதுக்கான அ ரெசிப்ட் வந்து உங்களுக்கு உங்களோட பில்டிங் பிளான் அப்ளிகேஷன்லயே இருக்கும். அத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.